எல்லாருக்குமே ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்ற ஒரு ஃபீல்டுக்குள்ள வரும்போது இதர் ஃபேமிலி அப்படின்னு வரும்போது அவங்க தான் வந்து இதர் மோட்டிவேட்டிங்கான ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக இருப்பாங்க, இல்லைனா சில பேருக்கு பிரேக்கிங் பாயிண்டாகவும் இருக்கும். உங்களுடைய ஃபேமிலி வந்து எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு இம்பாக்ட் பண்ணியிருக்காங்க? அன்ஸ்டேபிளான இனிஷியல் இயர்ஸ் இருக்கும்ல, நீங்க ஸ்டார்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஃபார் அ மந்த் ஃபியூ மந்த்ஸ், ஸோ அதுல எந்த அளவு இம்பாக்ட் ஆயிருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு? ஃபேமிலி அப்படிங்கிறது நான் ரெண்டு தான் பிரிக்கும். ஒன்று என் பேரண்ட்ஸை சொல்லணும், இன்னொன்று என் ஸ்பௌஸை சொல்லணும். அதனால இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து தே வேர் நாட் ஹாப்பி அபவுட். அதுவும் நான் பிஸ்னஸ்குள்ளே ஸ்டெப் இன் பண்ணும்போது வந்து லெஃப்டா ஒரு பெரிய வேலை, நான் நான் ஆசைப்பட்ட வேலை இல்லை, பட் ஒரு அசிஸ்டன்ட் கமாண்டர் டிஎஸ்பி கேடரில் இருக்கிற ஒரு வேலையை விட்டுட்டு நான் இந்த இதுக்கு வரும்போது மை பேரண்ட்ஸ் ஒரு ஒரீட். சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து அவங்க கண்ணுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. மேபி நான் படித்த ஸ்கூல்லேயே என் ஆனுவல் டேக்கு சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டதா இருக்கட்டும், நிறைய அவார்டு செரமனியில் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணி அவார்ட்ஸ் கொடுத்ததா இருக்கட்டும், எப்பயாவது ஆஃபீஸ் வரும்போது நம்பர் ஆஃப் ஸ்டாஃப்ஸை பார்க்கும்போது அவங்களுக்கு வேற சந்தோஷமா இருக்கு. இன் பிட்வீன் வந்து என் ஸ்போஸ் என் ஒய்ஃபை சொல்லணும், இஸ் ஆல்சோ மாஸ்டர்ட் ஆர்கிடெக்ட், சிமிலர் ஓரளவுக்கு ரிலேட்டட் ஃபீல்டுனால ஷீஸ் பீன் வெரி சப்போர்ட். எப்படின்னா ஒரு 9 to 5 ஜாப்னா வீட்டுக்கு போயிட்டு 5 மணிக்கு மேலே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல, லேப்டாப்பையோ இல்லை ஃபோனையோ தூக்கி போட்டு இருந்துடலாம். நான் நைட்டு 1 மணிக்கு தூங்குறேன்னா 1 மணி வரைக்கும் என் ஒய்ஃப் பேசிட்டு இருப்பாங்க, மண்டியில் ஏதாவது ஓடிட்டே இருக்கும். ஸோ இதை முடிக்கணும், அடுத்து இந்த ஒர்க் அப்படின்றது. அந்த பீரியட்ல வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாரு. ஓகே, எனக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்தது இல்லை, ஏன் இப்படி யோசிக்கிற அப்படின்னு இல்லை. அவங்களுக்கு என் விஷனை நான் கிளியராகவே இனிஷியலாகவே நான் புரிய வச்சிருந்தேன். நான் என்னோட விஷன் எனக்கு ஒரு கார்பரேஷன் செட் பண்ணணும், ஸோ இது மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னனால she has been like so supportive.